இதனாலேயும் ஆண்டவர் உங்களோட படுகிற காரியம் குடும்பங்களை கர்த்தரின் ஆளுகை, கர்த்தரின் செயல்பாடுகள், கர்த்தரின் திட்டம், இதை 3 குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையில உங்களுடைய பண்ணுவாங்க. நான் உங்க வசனத்தை சொல்லுவேன். நான் எடுத்தவர்கள் வாசிகள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம். எல்லாம் அடிச்சுட்டு பிள்ளைங்க பைபிள் இல்லைன்னா பைபிள் முடிஞ்சு விடல. வீட்டுல எல்லாருக்கும் பைபிள் இருக்கும். குட்டி பிள்ளைங்க மட்டும் என்ன இருப்பாரு, பைபிள் இருக்காது. ஏன்னா படிக்க தெரியாது. கரெக்ட். நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு புக்கை மறந்துட்ட கூட என்ன ஆகும், கிளாஸ் டீச்சர் வெளியே நிக்க வச்சுருவாங்க. இதெல்லாம் ஆனா வேறத்தையும் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொடுத்து விடுங்க. அவங்க படிக்க தெரியுதே இல்லையா, அழுகுது. அவங்க ஓப்பன் பண்றாங்க இல்லாது அழுகுது. வேறதையும் கொடுத்து விடுங்க. ஏசாயா 46:11. பாதி வசனத்திலிருந்து நான் எடுக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடித்தேன். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில குடும்பங்கிறீங்க, நிறைய காரியம் கர்த்தர் சொல்லியிருக்காரு, நிறைய காரியம் திட்டம் பண்ணியிருக்காரு, நிறைய காரியம் செய்துதான் முடிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. நிறைய காரியம் என்ன ஆகுது, செய்து முடிக்க அடல். அவங்க பாக்குறது. ஆமென். அல்லேலூயா. சோ நம்மளுடைய குடும்பங்களிலே கர்த்தர் நிறைய காரியம் சொல்லியிருக்காரு. குடும்பம்னாலே மெயின் மெஜாரிட்டி யாரு, பெண்கள். குடும்பம்னாலே அடுத்த மெஜாரிட்டி யாரு, பொடிஸ் இருக்காங்க. குட்டீஸ் இருக்காங்களா? அல்லேலூயா. பையனாதான் யாருக்கு வருவோம், அப்பா மாரு அண்ணன் மாரு வரும். ஏன்னா எதுலையுமே என்ன பண்ண மாட்டாங்க, இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. நீ பண்ணுப்பா, நீ செய்யுமா, நீ பண்ணுப்பா. நம்மள என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்கள என்ன பண்ணுவாங்க கொடுத்து நம்மள முன்னாடி நிற்கிறோம். ஏன்னா அவங்க ஈஸியா தப்பிச்சுப்பாங்க. அதுக்காக ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 இடையில சொல்றேன்னா தூக்கம் வராம ஹல்லேலூயா. அப்படி இல்லை, ஒவ்வொரு நேரமும் நான் கர்த்தரை நான் மகிமைப்படுத்தி கொண்டு இதுல உனக்கு சொன்னேன், நான் திட்டம் பண்ணீங்க, செய்து முடிச்சேன். ஆல்ரெடி நான் சொல்றதுதான் குடும்பங்களிலே கர்த்தரின் என்ன இருக்கணும்ங்க, ஆளுக்கு. அடுத்தது கர்த்தரின் செயல்பாடுகள், அடுத்த கர்த்தரின் திட்டம். ஆளுகை, செயல்பாடுகள், கர்த்தரின் திட்டம். இந்த 3 காரியம் மட்டும் நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய முதல் காரியம் ஆளுகை குடும்பத்துல எப்படி இருக்கு என்று சொன்னால் 46:10 எடுத்த வசனம் அதை நம்ம வாசிக்கலாமா? சித்தமானவர்கள் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு சித்தமானவங்க எல்லாம் என்ன பண்ணுவேன், குடும்பத்துல கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க ஆளுகை பண்றாங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு தான் என்ன பண்ணுவோம், செயல்படும். சோ காட் உங்களை, ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவர் உங்க மேல, உங்க குடும்பத்து மேல ஆளுகை செய்யணும்னா அவருடைய சித்தல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு சித்தம், ஒரு கல்யாணம் வைக்கிறோம், நம்ம டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு தான் ஐயா கிட்ட வந்து என்ன பண்ணுவோம், ஐயா இந்த டேட் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, ஐயா வைப்போம். நம்ம ஒரு ஆயத்தமா இல்ல, ஐயா நீங்க ஒப்பீனியன் கேட்ட எல்லா சபையிலும் நடந்ததுல ஐயா அப்படி எதுவும் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டா நம்ம ஜெபித்துதான் எடுத்தோம்னு சொன்னோம். ஆனாலும் கரெக்டாவே உமக்கு சித்தம் இருக்குதா, என் குடும்பத்துல நான் சில காரியங்களுக்கு செய்ய போறேன், உங்க ஆளுகை இருக்குதான்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் சில காரியங்கள் செயல்படும் போது கேட்பீங்க. முக்கியமான காரியங்களை கேட்போம். சில சின்ன சின்ன விஷயத்துல என்ன பண்ணுவோம், கேட்க நம்ம மறப்போம். கர்த்தருடைய ஆளுகை இருக்கா? சரி, இந்த கர்த்தருடைய ஆளுகை இருக்கணும்னா ஏசாயா 46:3 நம்ம வாசிக்கலாம். போதும். சந்ததியார்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு குடும்பமா, அது ஜெனரேஷன் ஒரு குடும்பமா இருந்தா ஜெனரேஷன் வரும். குடும்பமே இல்லாம ஜெனரேஷன் வராது. சோ கர்த்தர் குடும்பத்தை எப்படி ஆளுகை செய்யணும் என்று சொன்னால், உங்களை மாத்திரம் அல்ல, உங்களுடைய சந்ததியாரையா கர்த்தர் என்ன பண்ணுங்கம்மா, ஆளுகை செய்யலாமே. சொல்லலாமா, என் அம்மா அப்பா நல்லா என்ன வளர்த்தாங்க, நிறைய பேரோட கம்ப்ளைண்ட், என் அம்மா அப்பா சூப்பரா வளர்த்தாங்க, கல்யாணம் பண்ணி வந்த பிறகு
எல்லாம் மாறிச்சு இல்ல. கர்த்தர் உங்களோட ஆளுகைன்னா கல்யாணம் பண்ண பிறகு அதே ஆளுகையில தான் கர்த்தர் உங்களை வச்சிருப்பார். கையை கட்டி கர்த்தரை சோதனை பண்ணுங்க, என்ன கடவுளை தட்டி ஒவ்வொரு அந்த ஆளுகையில தான் நீங்க நிச்சயமா எப்படி இருப்பீங்க, கத்திருப்பாரு. இப்படி மாறிடுச்சுன்னா அது முழுக்க முழுக்க நம்மளுடைய ஜெப குறைபாடு. போற இடத்துக்கு தகுந்த போல சில காரியங்களை நம்ம அடாப்ட் பண்ணிடுவோம் இல்லையா? போற இடத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கோங்க, நல்ல விஷயம் தான். ஆனா கத்தர் உங்க குடும்பத்தை ஆளுகை செய்ய நீங்க மாத்திரம் இல்ல, கத்தர் என்ன செய்யறாரா, சந்ததி சந்ததியாரோடு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, குடும்பத்துல ஆளுகை செய்யணும் கத்த நினைக்கிறார். சரி, இப்ப நம்ம வந்து பொதுவா நம்மள ஆளுகை பண்றாங்க. இப்ப நான் ஆளுகை பண்ண இந்த டீமோட ஆளுகை பண்றேன்னா நான் என்ன சொல்லணும் அதுதான் என்ன பண்ணுவோம், நான் என்ன ஆப்ரேட் பண்ணணும் அதெல்லாம் என்ன பண்ணுவோம் செய்யும். அதே மாதிரிதான் கத்தர் உங்க மேல ஆளுகை பண்றாருன்னா அவர் என்ன சொல்லணும், நீங்க அதை செய்தாரா அந்த ஆளுகை உங்கள்டையும் இந்த குடும்பத்தின் மீதும் கடந்து வரும். ஆமே, அல்லேலூயா. கத்தர் உங்க மேல ஆளுகை செய்யணும். சோ நம்ம எடுத்துக்கலாம். ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் எடுப்பு வச்சு போக ஆபிரகாமே கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ இங்க போ. 12:4 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வாசிங்க. அவ்வளவுதான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றாரு, அவர் செய்யறாரு. எடுத்து விட்டு போன்றாரு, ஆபிரகாம் எடுத்து விட்டு போறாரு. நீ உன்னோட சகோதரனோட என்ன பண்ணாத, எதுவும் பண்ணாத, நீ இருக்கிற இடத்தையும் நான் ஆசீர்வதிட்டேன். கர்த்தர் சொல்றதுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். டிசிப்ளின் ஒண்ணு வரணும் அப்படின்னா கீழ்ப்படிதல் டிசிப்ளின் ரெண்டும் ஒன்னா இருந்தாதான் செயல்பட முடியும். அவருடைய ஆளுகை வரும்போது அந்த சத்தத்துக்கு ஆபிரகாம் செவி கொடுக்கிறார், கீழ்ப்படுகிறார். இவங்க ஆதாம் கீழ்ப்படியாதனால ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல. ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்க என்ன போயிட்டாங்க, வெளியே போக ஒரு நிபந்தனை தான் வந்தாரு. ஆனா ஆபிரகாம் என்ன சொன்னாலும் உன் பையனை நீ எனக்கு என்ன செலுத்தணும், பலி செலுத்துறோம். ஓகே, இப்ப அது சாதாரண மகத்து வச்சிருப்பாங்களா? ஒரு மகன் இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த மகனையே எப்படி கொடுக்க முடியும்? ஆனாலும் கர்த்தர் அவங்க மீது ஆளுகை செஞ்சார். அவங்க அனுமதிச்சதுனாலதான் ஆபிரகாம் என்ன பண்ணாத கொண்டு போக முடிஞ்சது, அது பலி செலுத்த கொண்டு போக முடிஞ்சது. இன்றைக்கு அவங்களுடைய குடும்பத்திலே கர்த்தருடைய ஆளுகை இருந்தது. எதிரி வரப்போறோம், நாங்க இந்த சோழன் குமாரை நாங்க அழிக்க போறோம், எல்லாமே கர்த்தர் தன் தாசனுக்கு சொல்லிட்டு தான் செஞ்சார். அப்படின்னா என்ன சொல்ல வரேன், உங்க குடும்பங்களிலே சில காரியம் நடைபெற போகிறதுனா உங்களுக்கு சொல்லாம கர்த்தர் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லணும்? அது நடக்குதே. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அவருடைய ஆளுகைக்குள்ள போறோம், வெளில போயிடணும், போறோம், வெளியில போயிடணும். சோ அவருடைய ஆளுகை துணி ஆபிரகாம் பாத்தீங்கன்னா, ஆபிரகாமா ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு லவர் மாதிரி டிராவல் பண்றாங்க. அவர் சொல்றாரு இது செய்யறாரு, அவர் சொல்றாரு உடனே போய் சொல்ல. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குடும்பத்துல 10 ஆளுகைக்கு நீங்க உட்காருங்களா, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரு கேட்டு செவி சாய்க்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப வருகிற அழிகைக்குள்ள ஆதியாகமம் 18:1-2 பாத்தீங்கன்னா தூதர்களை அனுப்பி சொல்றாரு, நான் அழிக்க போறேன். அப்ப உங்களுக்கான காசு கர்த்தர் கொடுப்பா. வீட்டுல ஒரு வாலி நடக்க போது, ஒரு அசம்பாவிதம் நடக்க போதுன்னா கர்த்தர் உங்களுக்கு காசனை காட்டுவார். அவருடைய ஆளுகை இருந்தால் கர்த்தர் உங்களை உணர்த்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. அவருடைய ஆளுகை இருந்தாலும் உணர்த்துவார். நீங்க சில டைம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜெபிச்சுட்டு போறா, கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு என்ன பண்ணாரு, ஏன்னா இதுல இருந்து என்ன மீட்டு எடுத்தாங்க. சில டைம் ஜெபிக்காம போகும்போது ஒண்ணுமே மூலையை வேலை செய்யுது, ஆஃப் மைண்டட். அப்ப இன்றைக்கு முதல் குறிப்புல கர்த்தர் உங்கள் குடும்பத்து மேல என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும். அதற்கு ஆபிரகாம் என்ன செய்தாரு, ஒரு காரியத்துக்கும் கர்த்தர் சொன்ன பலி செய்யறார். கர்த்தர் சொன்ன பலி செலுத்துவார். கர்த்தர் சொல்றார் நீ நேரத்துக்கு கருதி போ. கர்த்தர் சொன்னார். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கர்த்தர் சொன்னதான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்லிதான் செய்றீங்களாங்கிற ஒரு பட்சமா உங்களுக்கு முன்பதாக நான் வைத்தேன். ஆமென். ஒரே ஒரு காரிய கதா, அவங்க அடிமை பெண்ணாகிய வெளியே போகும்போது ஆண்டவர்கிட்ட அவர் என்ன பண்ணலாம், வெளியே போகும்போது என்ன பண்றாங்க கேட்கவே எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணாத, யாரு துஷ்டராய் இருக்கிற இஸ்ரவேல் சந்ததியார் வந்தது. சோ ஒவ்வொரு காலையிலும் நீங்க கர்த்தரை கேட்டு உங்க ஆளுக வரட்டும்மா, என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க உங்க ஆளுக வரட்டும், என் பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க உங்க ஆளுக வரட்டும், நான் வெளியே போறேன் உங்க ஆளுக வரட்டும், சொல்லி 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 நீங்க செய்யுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டுதான் அவர் எல்லா காரியத்தையும் நடத்தி முடிப்பார். உங்களை ஆசீர்வாதம் பேரை பெருமைப்படுத்துற ஆபிரகாம் கதை சொன்னாரு, உன் பேரை பெருமைப்படுத்த. இன்னவரைக்கும் ஆபிரகாம் பேரை பெருமைப்படுத்தும் கொண்டேதான் ஆமென். உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவார். இரண்டாவது குறிப்பாக நான் கடந்து போறேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் சொன்னேன், கர்த்தர் குடும்பத்துல என்ன இருக்கணும், ஆறுதல். அவரை உங்க மேல என்ன பண்ணணும், அசைவணும். இரண்டாவது காரியம் செயல்பாடு. கர்த்தர் உங்க மேல என்ன பண்ணணும்,
எப்படி செயல்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கொள்ளும் ரூத் 1ஆம் அதிகாரம் முழுவதும் நகோமி ரூத் குறித்து நம்ம பாக்குறோம். அவங்க இருந்த பெத்லகேம் என்ன அது பொருள் தெரியல. பெத்லகேம் என்ன மீன் தெரியுமா? வெரி குட். அப்பத்தி வீடு. அப்போ அவங்க அந்த அப்பத்தி வீட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எங்க போறாங்க? மோவாப் தேசத்துக்கு ஃபேமிலியா போறாங்க. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரிட்டன் நவோமி என்ன பண்றாங்க, மருமகன்மார்ல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் என்ன சொல்றாங்க, கர்த்தர் உனக்கு தயை செய்வாராக, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. இப்படியும் ஆபிரகாமை போல இந்த நவோமியும் சில அபிசுவாச அறிக்கை அவங்க விட்டு இருந்தாலும் ஒரு சில காரியங்கள்ல கர்த்தர் அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. கர்த்தரை செயல்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்க, கர்த்தரை முன்னாடி வைக்கிறாங்க. ஆமே, அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவங்க இப்ப ஒரு அறிஞ சொல்றாங்க, வெளியே சொல்றாங்க, கர்த்தருடைய கையில எப்படி இருந்துதான் எனக்கு விரோதமா இருக்கு. கர்த்தர் அப்படின்னா என்ன பண்ணிட்டாரு, இந்த பழி வாங்கிட்டார். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, குடும்பத்தை ஒண்ணுலாம் மாத்திட்டார். அவங்க அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் அவங்க என்ன பண்ணாங்க சொல்ல வர்றாங்க. ஆனாலும் இப்படி படிச்சு முடியுங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை என்ன பண்ணுவாரு, தருவாரு. அப்புறம் இந்த இடத்துல சில டைம் செயல்கள்ல நம்ம டவுன் ஆயிடுவோம். நம்ம குடும்பத்துல இருக்கிற தேவையில்லாத குழப்பம் வரும், பிரச்சனை வரும், தோல்வி வரும்போது சில டைம் நம்ம உருமுறுக்கிற சமைதியிலும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ரச்சணும் வசனம் சொல்லவில்லை, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்துட்டு அவர் என் வலது பாரிசி இருக்கிறபடியா வசனம் சொல்லி முடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. சோ அவர் பக்கத்துல இருக்க இதெல்லாம் சொல்றோம், ஆனா பிராக்டிக்கலா லைஃப்ல டிராவல் பண்ணும்போது செயல்படுதுமா? அந்த நகோமி சொல்றாங்க, அந்த கஷ்டலையும் கர்த்தர் வாழ்ந்து குடிப்பார். ஆனா அவங்க காட்டிலும் ரூத் என்ன பண்றாங்க, நான் போக மாட்டேன், நீ வணங்குற தேவன்ல என்னது உடைய தேவன்ல என்னுடைய 16 கடைசி லைன்ல பாருங்க. அவங்க கடைசி என்ன சொல்றாங்க தெரியுமா, அவங்க ஒரு கன்ஃபஸ் பண்றாங்க, உங்க கடவுள் தான் என்னது ஏன் கடவுள். ஏன்னா அவங்க என்ன கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்க. நித்திரகம், மோவாப்னாலே நித்திரகம் நிறைந்த ஒரு தேசம். சோ அவங்க சொல்றாங்க, ஏன் என்று சொன்னா நகோமி அவங்க பார்த்து அவங்க வாழ்க்கையே தோண்டி இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. நம்ம நினைப்போம் நகோமி ஒரு குடும்பக்காரங்க, அவங்க யாரு அப்படிலாம் கூட ஏதாவது நினைப்போம். இல்ல, அவங்க நகோமியை பார்த்தது அவங்களுடைய வாழ்க்கை செயல்பாடை பார்த்துதான் உன் தேவன் தான் என் தேவன்ட்டு பகிரங்கமா ஸ்ட்ராங்கா வந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லணும், உங்களுக்கு அவ்வளவு ஒண்ணுமே இல்லையா வீட்டுல, உங்களுக்கு அவ்வளவு கண்ணீர்ல இருக்கீங்களா, அத்த ஜனம் காரணம் உன்னோட விசுவாசம் தான் நீ இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமே, நல்ல சத்தமா ஆமே. உங்களை பார்த்து என்கரேஜ் பண்ணக்கூடிய நீங்க நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் டவுன் பண்றவங்க, நீ ஏசப்பா கேள்வினா பிரயோஜனம், ஜெபிச்சுன்னா பிரயோஜனம், நீ விழிஞ்சு கிடந்துனா பிரயோஜனம், எதுவுமே யூஸ் இல்ல அப்படின்னு உங்களுக்கு ராமனா உடனே சொல்லணும். இல்ல, என் கூட இருந்தவங்க தெரியாது. உடனே தான் வசனம், ஏன் வசனம் கர்த்தர் கொடுத்தார். கோலியாத்த 5 குழாங்கலையை வைத்து நாங்க அடிச்சாங்க, 5 குழாங்கலையமா எடுத்துட்டு அடிச்சாரு. ஒண்ணுதான், ஒரு வார்த்தை உங்களை நிலப்படுத்தும். அப்படின்னு சொன்னாங்க, ஒரு வார்த்தை உங்களை நிலப்படுத்தும். உங்க குடும்பத்துல என்ன காரியங்கள் கர்த்தருடைய செயல்பாடு. அவங்க நகோமி என்ன பண்றாங்க, கர்த்தரை முன்னேற்கிறாங்க. அவங்க ரூத் என்ன பண்றாங்க, கர்த்தரை இறுக்கமாய் வைராக்கியமாய் பிடித்து கொண்டார். அவங்க கர்த்தருக்காய் வைராக்கியமாய் பிடிக்கும் போது ரூத் 1ஆம் அதிகாரம் 14 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவரு கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தது. 2ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்க வயலுக்கு போறாங்க. அந்த தேசத்துல இருந்து திருப்பி எங்க வராங்க, பெத்லகேம் வந்துடுறாங்க, வயலுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் வயலுக்கு போகும்போது போவா சொல்றாரு, நீங்க எந்த வயலுக்கும் போகாத. நான் ஏன் இந்த வசனம் வாசிக்க வைக்கிறேன்னா தெரிஞ்ச சாப்டர்னால ஜெனரலா சொல்றேன். போவா சொல்றாரு ரூத்தை பார்த்து. அவரு என்ன சொன்னாரு, கர்த்தரால் அவரு ஒரு வாழ்த்துக்கள் சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு இருப்பாருங்க. 2:4 பாத்தீங்கன்னா அறுக்கிறவர்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு இருப்பாராங்க, அதற்கு அவர்கள் கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாரு. அங்கேயே நான் முன்னாடிதான் வைக்கிறாங்க, கர்த்தரை தான் முன்னாடி வைக்கிறாங்க. அவரோட செயல்பாடுகளே கர்த்தர் தான் வர சொல்றாரு, நீ எந்த வயலுக்கும் போகாது. நம்ம எல்லாம் வேலைக்கு போனா என்ன சொல்லுவாங்க, இஷ்டம் தான் செய்யலான்னு என்ன பண்ண போயிட்டு நீ இல்லைன்னு எனக்கு அக்கா. ஆனா நீங்க என்ன சொல்றாரு, அந்த பெண்ணை பார்த்து நீ எங்கேயோ போகாது, எங்கேயோ. அது மாத்திரம் இல்ல, அடுத்தது 8-9 பாத்தீங்கன்னா போக சொல்றாரு,
உனக்கு ஓய்வு எடுக்கிறோம்னா உன்னுடைய ஊடாருக்கு இது போ. உனக்கு தண்ணி வேணுமா, என்னுடைய ஊழியக்காரங்க சுமந்து வரோம், நீ போய் சுமந்து போய் எடுக்க முடியும்னு சொல்லுங்க. எவ்வளவு பிரேஸ் பண்ணுங்க. நீ எடுக்க முடியும்னு சொல்லுங்க. தண்ணி சுமந்துட்டு வரவங்க அவங்க இருப்பாங்க, நீ என்ன பண்ணு, உனக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பா. உன் மேல ஒருவரும் கை போட மாட்டாங்க. அடுத்த லைன்ல படிச்சுட்டே வந்தீங்கன்னா உன் மேல ஒருவரும் என்ன பண்ண மாட்டாங்க, கை போட மாட்டாங்க. என் வேலைக்காரர்களுக்கு தான் சொல்லி வச்சிருக்கேன், செயல் பாருங்க. திக்கச்சோர்களுக்கு கர்த்தர் செயல்படுகிற காரியம் பெருசு. ஆமென், அல்லேலூயா. திக்கச்சோருக்கு கர்த்தர் செய்கிற அற்புதம் ஒவ்வொரு நாளும் மிராக்கிள்ஸ் தான். ஆமென். உங்க குடும்பத்துல உங்க காரியங்களை திக்கச்சு போயிருக்கீங்களா? சில கூட இருப்பாங்க, நிறைய சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் கூட இருந்தும் பிரயோஜனம் இல்லை, பிள்ளைங்க கூட இருந்தும் பிரயோஜனம் இல்லை, மனைவி கூட இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அப்பா அம்மா கூட இருந்தும் பிரயோஜனம் இல்லை. யார் இருக்கிறாங்க எழுதியோ, நீங்க தனித்து இருந்தாலே கர்த்தர் உங்களோட தான் இருக்கும். ஆமென். ஈசாக்கு தனித்து சாயங்கால வெளியே என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணினாங்க. இன்றைக்கு இரண்டாவது காரியம், கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துல என்ன பண்ணணும், செயல்படணும். இப்படி கர்த்தருக்காக விட்டு கொடுத்திருந்தால ரூத் வயலாக்கியம் வந்தாலும் கர்த்தர் வைராக்கியம் வந்தால் ரூத்தோட வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணாரு, பல சன்னதிகளை காணும்படி. பல சன்னதிக்கு அப்புறமே யார் வரலாம், ஜீசஸ் வரலாம் இல்லையா? அப்போ குடும்பத்துல கர்த்தர் ஆளுகை செய்யணும், குடும்பத்துல கர்த்தர் செயல்படும். உங்க குடும்பத்துல கர்த்தர் செயல்படுறாரா, எல்லாருக்கும் ஆண்டவரே நீங்க பண்ணுங்க, ஆண்டவர் உங்க பிள்ளைங்க நான் இனிச்சுவுக்கு போறோமா, போயிருவா, இதுலயாச்சும் கோட்டை கொடுத்துறாத. இந்த மாதிரி வார்த்தைலாம் வேணாம். போனா கர்த்தர் உங்களை இருக்காங்க சொல்லி விடுங்க. உங்க பிள்ளைங்க வேலைக்கு போறாங்களா, ஸ்கூலுக்கு போறாங்களா, ஜெபிச்சு அனுப்பும். நம்ம என்ன பண்ணுவோம், இரு ஊழியக்காரர் போட இல்லையா, ஊழியக்காரர் வந்து ஜெபிச்சாதான் பிரேயரா, நீங்க ஜெபிங்க. உங்க பிள்ளைங்க தலைமுறை இந்த ஊழியர் நல்ல அவரும் தள்ள கிடைச்சா என்ன இல்லாத நீங்க ஜெபிங்க. உங்களை விட உங்க பிள்ளைங்க மேல அன்பு செலுத்தி யாரால முடியும், யாரால முடியாது, கரிசனை யாரால முடியாது. ரெண்டாவது குறிப்பு, கர்த்தர் குடும்பத்துல செயல்பட நீங்க ஆரோக்கியம். ஆமென். மூன்றாவது குறிப்பு திட்டம். மூன்றாவது குறிப்பு அதோட நான் முடிக்கிறேன். திட்டம் பண்ணினா அத்தைய 1ஆம் அதிகாரத்துல இன்றைக்கு நான் வாசிக்க கேட்டோம் இல்லையா, யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்திலே எச்சரிக்கிறார், மரியாளுக்கும் போய் என்ன பண்றார், சொப்பனத்திலே உணர்த்துறார், திட்டம் பண்ணிட்டாருமா. இந்த ஃபேமிலிக்கு தான் வரணும், இதுதான் என்னுடைய ஆண்கள், என்னுடைய திட்டம், என்னுடைய செயல்கள் எல்லாமே பிளான் பண்ணி கர்த்தர் பண்றாரு. அதனாலதான் யோசேப்பு கர்த்தர் திட்டம் பண்ணதுனால மரியாதை என்ன பண்றாரு, தண்ணீர மனது இல்லாமல், அல்லேலூயா, தண்ணீர் என்ன பண்ணல, மணல் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க, செல்லு போற. எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க யோசிப்பு, எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாரு, மரியாதை எவ்வளவு அவமானப்பட்டிருப்பா. ஆனா நல்லா யோசிப்பாங்க, அவங்க எவ்வளவு ஜனங்க இருந்திருப்பாங்க. மரியாதை செலக்ட் பண்ணிருக்காருன்னா திட்டம். இன்னைக்கு எவ்வளவு ஜனங்க இந்த ரோட்ல நடந்துதான் போனாங்க, எங்க உட்காந்துட்டு உங்க மேலே ஏன் மாதிரியும் தெரியுது. அல்லேலூயா. பெரிய திட்டம். நீங்க நம்மதான் அந்த திட்டத்தை உணர மாட்டோம். நம்மளுக்கு ஏசம் எப்படி தெரியுமா, நான் கூப்பிட்டா வந்துடுவாரு, நான் நினைச்சு போயிட்டா அவரும் போயிடுவாங்க. நம்மளுடைய தான். ஆனா நம்மளுடைய சொல்லணும், நீ கூப்பிட்டனாலும் நான் வருவேன், நீ என்னை கூப்பிட்டனாலும் நான் வருவேன், நீ என்னை வானம் உதாசீனப்படுத்தினாலும் நான் வருவேன், ஏன்னா நீ என்ன தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க குடும்பத்தை கட்ட திட்டம் பண்ணி, நான் நிறைய டைம் யோசிப்பேன், நம்ம இந்துவா இருந்தா என்ன பண்ணிருப்போம், நம்ம இந்துவா என்ன பண்ணிருப்போம். குடும்பத்துல நிறைய பிரச்சனை, அந்த திட்டத்துக்குள்ள என்ன வரும், குழப்பம் வரும். பாருங்க, அந்த ரேசத்துல அவங்க இல்லாதவங்க துரத்த நீங்க பண்றாங்க. அப்ப யோசிப்பாங்க, ஐயோ வேற ஒரு இடத்துக்கு போறோமே, நம்ம நல்லா இருக்கோமா, நல்லா இருக்குமா யோசிப்போம். திட்டம் பண்ணது ஒரு நாளும் குறைந்து போகாது. யார் திட்டம் பண்ணானா, பண்ணல, யார் பண்ணிருக்கா, கர்த்தர் பண்ணிருக்காங்க. ஆமே, அல்லேலூயா. அந்த திட்டம் பண்ணாது அப்படியே அந்த குழந்தைங்க வளர்த்துறாங்க. 12 வயசு ஆகுது, அவங்க என்ன பண்றாரு, போய் மூப்பர்களோடு என்ன பண்றாரு, வாக்குவாதம், வினாக்கள் என்ன பண்றாரு, எழுப்புறாரு, நிறைய பேசுறாரு. தாய்லாக்க கூப்பிடாரு, இது இல்லப்பா நீ வா, இது இல்லப்பா நீ வா. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்துதான் ரோடு மாடெல்லாம் வளர்றாங்க. அமே, உங்க மேல இருக்க திட்டத்தை உங்க பிள்ளைகள் புரிந்து கொள்ளாங்க. அமே, அல்லேலூயா. உங்க மேல இருக்க திட்டம். இப்ப எங்க அப்பா எங்க சர்ச் ஆர்கனைஸ்டர்னா நாங்க நம்ம எல்லாருமே நல்ல வீட்டு கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு கேஸ்ல, அதுவும் சண்டே தான் நல்லா கூப்பிடணும். மத்த நேரம் லீவ் டைம்ல கூட 6 மணிக்கு எழுந்துப்போம். சண்டே சார்ஜ் 9 மணினா அப்பதான் விழுந்து தூங்குவோம். அப்பா ஆஸ் யூஸ்வல் ரெடி ஆயிட்டு 8 மணி ரெடி ஆயிட்டு அவர் ஆன்லைனுக்கு போறோம் இல்லையா, ஆன்லைன் போய் வாசிப்போம். உடனே இருப்பேன், இன்னும் கொஞ்ச நேரம்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரம்ப்பா, அப்படியே 8:35 8:40 ஆகும். உடனே என்ன பண்ணாரு, டீ போட்டு அப்பா எடுத்துன்னு சித்தேன் குடிச்சிட்டு இப்பாவாச்சும் எழுதியாரு. ஏன் அவங்க அவ்வளவு செய்யறாங்கன்னா, அப்பாவாச்சும் என் பிள்ளை எங்க வரும், உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க இந்த காரியம்
என்ன பண்ணுங்க, நைஸ் பண்ணுங்க. சர்ச்சு போறோம், சரி நீ தூங்கடா, நான் கிளம்புறேன், அப்படி விட்டு இருந்தா நீங்க நான் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தினால இருக்க திட்டத்தை வரும்போது பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் புரிஞ்சுட்டு பிள்ளைங்க சில டைம் பிள்ளைங்க டீ படிப்பாங்க, சில டைம் வரட்டாட்டம் படிப்பாங்க. உங்க ஜபத்துலதான் உங்களை கொண்டு வர வைக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறீங்க என் கணவர் பேசுறாரு மாற மாட்டேங்கிறாருன்னு. ஒரே வார்த்தை சொல்றேன், நீங்க ஒரு பர்சனை பிடிச்சாலே கர்த்தர் அந்த குடும்பத்தையே ரட்சிப்புல மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. பால் விளங்குறது ஸ்தல விளக்குற நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க. என்னன்னா பால் விளக்குறதுல ஒரு 23, 24 வயசு இருக்கும். கடமைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் மீட்டிங் வருவாராம், உட்காருவாராம், போயிடுவாராம். எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாராம். யோசிப்பாங்க, அப்பா கடுக்கல் மகன் தான் பண்ணணும், என்ன இவ்வளவு அதிகம் வருதான் இப்படிப்பட்டா நினைப்பாங்க. உபவாசம் ஒரு வாரத்துல புதன்கிழமையான உபவாசம் போட ஆரம்பிச்சாங்க. இவருக்கு பால்தினங்கிறவங்களுக்கு 60 and above நினைக்கிறேன். இப்ப இன்னும் வரைக்கும் புதன்கிழமையில உபவாசம் போட்டு அவர் ஊழியர்கள் வந்து அவர் மூலமாய் நிறைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டாலும் அந்த தாய் இன்ன வரைக்கும் அவங்க ரீசெண்டா ஒரு மெசேஜ்ல சொல்லும் போது நான் கேட்டேன், இன்ன வரைக்கும் அவங்க உபவாசம் போட்டுதான் என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. அது இந்த மாதிரி நம்ம இருக்குமா? காரியம் முடிஞ்சாலாம் போயிடுவான், அவ்வளவுதான். அவன் வீணா போடுறான். அவன் காலத்தை இல்ல, உங்க செபத்துல உங்க பிள்ளைகளை நீங்க தாங்குங்க. உங்க கணவர், உங்க பிள்ளைகள, உங்க குடும்பத்துல வர பிரச்சனைகளை எல்லா இடமும் போய் சொல்லிட்டு இருக்க. சொல்லுங்க, யாரும் சோல் டு ஹார்ட் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க இதை சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு தருங்க. அதிகமா ஆழ்த்தராண்ட வந்து நீங்க ஒரு தடவை கல்வித்தோ, அது மதிப்பு அதிகம். அல்லேலூயா. அது மதிப்பு அதிகம். ஒவ்வொரு ஆழ்த்தாவையும் நீங்க விட கல்விக்கு மதிப்பு அதிகம். உங்க மேல வச்சிருக்க திட்டம் மாறவே மாட்டோம். ஆமென். இயேசு கிறிஸ்து பிறக்க போறான்னு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ தீர்க்கதரிசிகள், மோசே கூட மறைமுகமா சொல்லியிருப்பார். ஆனாலும் எத்தனை வருஷம் கழிச்சுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். திட்டம், அவர் போட்ட திட்டம் ஒரு நாள சொதப்பாங்க. அவர் மேல திட்டம் போட்டுதான் எங்க உண்டரும் கூலிக்கு அனுப்பியிருக்கார். ஆமே. என் பெண்களா இருக்கிறோம், ஜாப் போறோம், வீட்டு வேலை செய்யறோம், பழங்கள் ஒட்டியே போகிற மாதிரி சுத்தர நினைக்கிறீங்க. கத்து பலம் கொடுத்தா செய்யுங்க. ஆமென். கத்து பலம் கொடுப்பார், கொடுத்தா செய்யுங்க. முடியா அதையும் கத்துக்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பவுமே நம்ம குற்றங்களை நம்ம மறைச்சு அவங்களே சாத்துக்கல. அப்ப நான் இதுதான் இருக்கேன், நீங்க என்ன மாத்தல, நீங்க நான் மாத்தல. நம்ம இந்த குடும்பத்துல கர்த்தர் ஆளுகை செய்யணும். ஆபிரகாமுடைய குடும்பத்துல கர்த்தர் ஆளுகை செய்துட்டே இருந்தார். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிதான் கர்த்தர் செஞ்சார். இரண்டாவது அவருடைய செயல்பாடுகள், ரூத் செயல்படுகிற அதுல பாத்தீங்கன்னா போக சொல்ல செய்திக்கு தக்க பருங்க. அப்ப கர்த்தர் உண்மையா இருந்தார். ஏன்னா அவங்க வைராக்கியமா ஊதேங்க என்னுடைய தேரன்னு சொன்னாங்க. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, அவங்களுக்காக நின்று ஒரு பெரிய சதுதியை கர்த்தர் கொண்டு வந்தார். மூன்றாவது திட்டம், மரியாதை மேலேயும் யோசிப்பு மேலேயும் ஒரு திட்டம். இந்த மேலேயும் என் மேலே இருந்த திட்டம் பெருசு. நான் பாஸ்ட் ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் 6th standardல ஒரு பார்த்துருக்கேன். அவங்க ஃபேமிலி, அவங்க அக்கானே எனக்கு தெரியும். அவங்க அக்கானே என்னோட மாமாவை ஆஞ்சி. ஸோ ஃபுல்லா ஜெபிக்கிற ஃபேமிலி தான். அப்படி திட்டம் பண்ணி கத்த 80 வருஷம் கழிச்சுதான் இப்ப நான் ரீசெண்டா மீட் பண்ணேன் பாப்பாவுடைய என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல. அப்ப பாருங்க, திட்டம் பண்ணலாம், நான் இங்க வருவேன், நான் இங்க பேசுவேன் தெரியாது. திட்டம் பண்ணி நான் நிறைவேற்றி இருப்பேன். ஆமே. ஒரு நாள் உங்க திட்டத்தை குறித்து அந்நியரிடம் பேசாங்க. உங்க மேல இருக்க காட்ஸ் பிளான் கர்த்தர் பாருங்க, 400 வருஷம் அந்நியா இருக்க போறான்னு கூட ஆக்குறங்க. நமக்கு என்ன பண்றாரு, ப்ளூ பிரிண்டே கொடுத்தாரு. உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கா, கர்த்தர் உங்க கையில கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க, கர்த்தர் உங்கள் குடும்பத்துல இந்த திருச்சி பிள்ளைங்களை சண்டே கிளாஸ் வர விடுங்க, பிள்ளைங்க யூத்துக்கு அட்டன் பண்ண விடுங்க. கொஞ்சம் அப்படி இருப்பாங்கதான். கொஞ்சம் நீங்களும் கண்காணிச்சுட்டு அவங்களை அலோவ் பண்ணுங்க. யூத் பிள்ளைங்க என்ன அந்த அக்கா இப்படி பண்றாங்க, நான் வரேன் இல்லன்னா இல்ல, நீ ஆண்டவர் பார்க்கலாம். சண்டே பிள்ளைங்க விடுங்க, ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் விடுங்க. சர்ச்சில் வளர்க்க விடுங்க பிள்ளைகளை. சாமுவேல் சர்ச்சில் வளர்க்க விட்டதுனாலதான் பெரிய தீர்க்கதரிசியா மாறிவாங்க. நிறைய பேர் சொல்லி சர்ச்சுக்கே தெரியாதுங்க, உங்ககிட்ட ஒரு காரியமும் மாற்றல நினைப்பீங்க. கத்த ப்ராசஸ் ஒரு டைமா மாவு புரியுங்க, என்ன பண்றீங்க, உடனே தோசை விட முடியுமா? அச்சு உடனே ப்ராசஸிங். இந்த பிள்ளைகள் ஆலயத்துல வரும்போது ப்ராசஸிங் நடத்தாங்க. அவன் நிச்சயம் ஒரு நாள் கனி கொடுக்கிறார். திராட்சை குடியை போல இருப்பாங்க. கருமலி மூலியமான் செவிப்போம். அப்ப அவன் யூனிக்ரஸ் தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைக்கெல்லாம் எனக்கு நன்றி சொல்லி கொடுக்குறப்பா. நவரே, நீ இந்த இடத்துல பிள்ளைகளுடைய குடும்பத்துல, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுடைய குடும்பத்துல, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அவங்களுடைய குடும்பத்துல, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் நிறைவேறத்தை சொல்லி ஜெபித்த
உங்களை நீங்க ஆசீர்வதிங்க. இதனால் நீங்க சொன்னதை இந்த வார்த்தைகள் என்னோடு மறைந்து நீங்க பேசினதற்காக நன்றி. இந்த திருச்சபையின் தேவைகளை சந்திங்க. இந்த திருச்சபையினும் அநேக பிள்ளைகள் உமக்காக எழுமி பிரகாசிக்கிற ஆண்டவரே அப்பா நட்சத்திரமாய் எழும்ப உதவி செய்யும். இதனால் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே நாடகம் நடித்த ஒவ்வொருவருக்காகவும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருவருக்காகவும் திருச்சபைக்காய் உழைக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்பி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பம் ஆண்டவரே உங்களுடைய தயவு எப்பொழுதும் மாறாமல் இருக்குமா. உங்கள் திருவை எப்பொழுதும் அவருக்கு மேல் விலை திரும்பணும் சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே நீர் இந்த இடத்துல பயன்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஒருவரை மாத்துமே மகிமை கொள்கிறார். எல்லா துதிகான மகிமையாம ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரேசி மூலம் ஜெபித்து நலத்திலாக. அல்லேலூயா.